வணக்கம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் 2026ல ஜனவரி 1லேருந்து ஜனவரி 10 வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இன்னும் பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸ் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புலிகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஸோ இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலையும் சரி புலிகள் கணக்கெடுப்பு எல்லா ஸ்டேட்லேயுமே நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் அவங்க வந்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஜனவரியில் தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 5 வருஷங்கிறது ஒவ்வொரு மாதிரியான கம்ப்ளீஷனில் இருக்கும். ஸோ ரீசெண்டாக ஜனவரியில் நம்ம தமிழ்நாட்டில் புலிகள் கணக்கெடுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை பகிர்வதற்கான ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஸோ ஆப்ஷன் 2க்கான ஆன்சர் என்னன்னா 1988ல். ஸோ 1988 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்து வந்து ஒப்பந்தம் நமக்கு சைன் ஆயிருக்கும். எதுக்காக இது இப்போ ரீசெண்டாக 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளோட பகிர்வு ஒப்பந்தம் படி மட்டும்தான் இத்தனை இயர்ஸுக்குன்னு மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த இயர்ஸோட பாலிசியை வந்து நம்ம ரீகரெக்ஷன்ஸ் பண்ணுறதுமே நடக்கும். ஸோ அது ஜனவரியில் வந்து நடந்திருக்கு நமக்கு. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? பகிர்வதற்கான ஒப்பந்தம் முதல்ல அவங்க கையெழுத்திடப்பட்ட வருடம் என்ன அப்படின்னா 1988. ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 1/4/2004 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜனவரியில நியூவா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அதாவது இந்த தேதியில 2024க்கு அப்புறமா பணியில சேர்ந்தவங்களுக்கு லாஸ்ட் அவங்களோட பிஎஃப் வந்து பென்ஷன் வந்து நமக்கு வரும்ல. ஸோ அவங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வர்றது வந்து கடைசியா அவங்க வாங்கின அந்த சம்பளம் இப்போ 3ஆம் தேதி 3வது மந்த். ஸோ 01/03/2026ல அவங்க வந்து ரிலீவ் ஆகிறாங்க ஜாப்ல அப்படின்னா இந்த மந்த்ல இருந்து அவங்களோட சேலரி வந்து என்ன இருக்கோ அதுல 50% வந்து பென்ஷனும் அவங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி நியூவா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டிபிஎஸ், டிஏபிஎஸ், பிஎஃப் பிளஸ் டிபிஎஸ், பிடிஏஎஸ். ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா டிஏபிஎஸ். ஓகேவா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு டிஏன்னு சொல்லும் போதே நமக்கு அதில் தமிழ்நாடுன்னு வந்துடுது. ஸோ தமிழ்நாடு ஏக்கு வந்து அஷ்யூர்டு, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன். ஓகேவா? பென்ஷனுக்கான ஸ்கீம் தானே இது. ஸோ பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா? இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா, இப்போ ஜனவரி 2026ல நியூவா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட சிஎம்ஸ் அவர்கள் வந்து அப்டேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் அது. அடுத்தது 4th கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய உணவு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர், அதாவது ஃபுட் ஃபிஷியா ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஃபிஷியா கோடு தான் இப்போ நிறைய இதில் இம்பார்ட்டண்டாக இருக்குமா. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்லுமே இப்போலாம் ஃபிஷியா கோடு நிறைய நம்ம இப்போ யூடியூப்ஸில் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணுறாங்களா, அவங்களாம் ஃபிஷியா நம்பர் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லீகலாக லைசன்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபிஷியா அந்த கழகத்தில் ஃபுட் சேஃப்டி கோடோட அந்த கழகத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரவீந்திரகுமார் அகர்வால். ஓகேவா? ரவீந்திரகுமார் அகர்வால். அடுத்ததான் 5வது கேள்வி பாருங்க. சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானம், சர்வதேச அளவிலையுமே ஹாக்கி மைதானம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர்ல. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 வருடங்களுமே தமிழகத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி நடக்கு. சென்னையில் அதிகமாக செஞ்சதை விட அவங்களோட அதிக பங்களிப்பு எங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 இயர்ஸில் இப்போ 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, 4.5 இயர்ஸ் அதிகமாக கோயம்புத்தூரில் தான் நிறைய பங்கீடுகள் இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் நிறைய கொண்டு வந்தாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வர. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு பூங்காவாக இருக்கட்டும், பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சர்வதேச அளவில் ஹாக்கி மைதானம் எங்கே திறந்திருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6th கொஸ்டின். சமீபத்தில் யூரோ மண்டலத்தில் இணைந்த நாடு. ஸோ யூரோனா
அது ஒரு மண்டலம், ஐரோப்பிய யூரோன்னு சொல்றோம்ல. ஸோ அதுல நம்ம இணைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பிரான்ஸ், பிரேசில், பல்கேரியா, கியூபா. ஸோ பல்கேரியா நாடு தான் புதுசா நமக்கு இருந்துச்சு. ஸோ இணைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட காயின்ஸுமே, அதாவது அவங்க கரன்சி நோட்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து பணம் யூஸ் பண்றோம். ஸோ அவங்களுடைய தாள்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணி யூரோ மண்டலத்துல வந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க. அடுத்துதான் 7வது கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் குடிசை பகுதிகள் இல்லாத நகரமாக மாற உள்ள நகரம் எது? ஸோ இந்தியாவிலேயே குடிசையே இல்லாம ஒரு நகரம் மாறப்போகுது, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. சூரத்தா, இந்தூரா, அகமதாபாத்தா, வாரணாசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரத் தான். ஓகேவா? சூரத் நகரம் வந்து குடிசை இல்லாத பகுதியா மாத்த போறாங்க. அடுத்ததா 8வது கேள்வி பாருங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாசு கட்டுப்பாடு கப்பல் எது? ஸோ ஒரு கப்பலை மாசு கட்டுப்பாடுனாலே நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நார்மலா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு ஃபேக்டரி யூஸ் பண்றாங்க, ஒரு ஃபேக்டரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபேக்டரிக்கே மாசு கட்டுப்பாட்டோட லைசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடா அவங்க வாங்கிடணும். ஸோ அந்த லைசன்ஸ்ல அவங்க குறிப்பிடும் போதே கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபேக்டரி சுத்தி எந்த ஒரு மக்களுக்கும் மாசு வந்து இதாகக்கூடாது, இந்த ஃபேக்டரியால கழிவு நீர்கள் வந்து எப்படி வெளியேற்றப்படுகிறது, என்ன மாதிரியான மரங்கள்லாம் எந்தெந்த ஃபேக்டரி, ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மரங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேக்டரிக்கே இவ்வளவு ரூல்ஸ் இருக்கும்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாடு கப்பல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கப்பலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஒரு கம்ப்ளீட்டடா யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. அந்த கப்பலோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பெயர். அடுத்ததான் 9வது கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கையை அறிமுகப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? டீப் டெக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான். ஸோ அந்த கொள்கையை அறிமுகப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்ததா 10வது கேள்வி பாருங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட நாள். ஸோ இது வந்து நமக்கு கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துல உங்களோட கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜனவரி 1, ஜனவரி 23, ஜனவரி 9, ஜனவரி 7. ஓகேவா? ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லேயும் போய் நிறைய ஃபேக்கல்டிஸ் மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதில் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படனாலும் ஃபீட்பேக் மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்து ஒரு ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து தமிழக அரசு வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் 10க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஜனவரி 9ல இருந்து இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததா 11வது கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம். ஸோ மாநிலம் இல்ல, தெளிவாக கேட்டிருக்காங்க பாருங்க. மாவட்ட நீதிமன்றம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவிலேயே முதல் முழு காகிதமில்லா மாவட்டம் எது அப்படின்னா கேரளா மாவட்ட நீதிமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா 12வது கேள்வி பாருங்க. இந்திய ராணுவம் எந்த ஆண்டை நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டாக அறிவித்துள்ளது? இந்திய ராணுவமும் ஆண்டு வந்து ஒரு நம்ம இப்போ நிறைய படிப்போம் 2023க்கு என்ன இயர், அந்த மாதிரி தானியங்கள் ஆண்டு, ஒட்டகங்கள் ஆண்டு, நவதானியங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு ஆண்டுகள் வச்சு ஐநா சபை குறிப்பிட்டதா சொல்லி நம்ம இயர்ஸ் படிப்போம். ஸோ அது மாதிரி இந்திய ராணுவம் எந்த ஆண்டு நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டாக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2026 தான் அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 13வது கேள்வி பாருங்க. உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டம் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு. இது எதற்காக அப்படின்னா லேப்டாப். ஸோ லேப்டாப் ஸ்கீம் வந்து இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதா தமிழக அரசு அறிவிச்சு அந்த ஸ்கீமும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல லேப்டாப் ஸ்கீம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிவகங்கையில தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமோட நேம் தான் என்ன அப்படின்னா உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்க. இந்திய ராணுவம் தொடங்கியுள்ள நவீன ட்ரோன் போர்ப்படையோட பெயர் என்ன? ஸோ ஒரு நவீன ட்ரோன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ப்படையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பைரவ். ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னா பைரவ். அடுத்ததான் இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த புக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்டு, இந்தியாவை புறக்கணித்துள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல ஒரு கொஸ்டின் சரி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சஞ்சய் பாருவா, அருந்ததி ராயா, பிரேம் பிரகாஷா, ஆதிஷ் பட்விகா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பிரேம் பிரகாஷ் அப்படிங்கிறது தான் ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்டு அப்படிங்கிறத புக்கை ஜனவரி மாதம் எழுதி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா 16வது கேள்வி பார்க்கலாம்.
தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசி வந்து குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகிறது? ஸோ தேசிய தடுப்பூசி அட்டவணைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது பிறந்த குழந்தைக்கு BCG போடணும், போலியோ போடணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமா இருக்குமா? ஸோ அதுல தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசியை தமிழகத்துல குழந்தைகளுக்கு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 வகையான தடுப்பூசிகள் வந்து குழந்தைகளுக்கு செலுத்தப்படுகிறது. அடுத்ததா 17வது கேள்வி பாருங்க. பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 இயந்திரத்தை எந்த நாடு உருவாக்கிறது? ஸோ இதான் அதோட நேமு. ஸோ இதுலேயே நமக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, CHIEF. ஓகேவா? ஸோ சிஹெச்னு சொல்லும்போது சைனா, CHI வரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சைனா அப்படிங்கிற மாதிரி இதுலேயே தெரியுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சீனா. பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த இயந்திரம் பேரு சீஃப் 1900. எந்த நாடு அப்படின்னா சைனா. அடுத்ததா பாருங்க 18வது கேள்வி. ஆசிய உற்பத்தி குறியீடு. ஸோ AMI அப்படிங்கிறது ஆசிய உற்பத்தி குறியீடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2026ல இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6வது பிளேஸ்ல இந்தியா உற்பத்தி குறியீடுல, ஆசிய அளவுல மட்டும் உற்பத்தி குறியீடுல நம்ம 6வது இடத்துல இருக்கோம். அடுத்ததா 19வது கேள்வி பாருங்க. சம்பூர்ணதா அபியான் 2.0 பிரச்சாரம் யாரால் தொடங்கப்பட்டது? அதாவது எந்த ஒரு ஸ்கீமால, அதாவது எந்த ஒரு பார்ட்டி துறை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ எந்த விதமான ஒரு துறையால இது தொடங்கப்பட்டது அப்படின்னா சம்பூர்ணதா அபியான் அப்படிங்கிறது வந்து RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். வங்கிகளுக்கெல்லாம் வங்கி, மைய வங்கின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களாலதான் இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. சம்பூர்ணதா அபியான் 2.0 பிரச்சாரம். ஓகேவா? அடுத்ததா 20வது கேள்வி. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். இந்தியாவில் முதல் AI மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? AIல ஒரு மருத்துவமனை. AI அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நிறைய ஜெமினி AI அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட மொபைல்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு AI மருத்துவம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ புற்றுநோய் கட்டிகள், புற்றுநோயெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு பர்சனுக்கு அந்த புற்றுநோய் கட்டிகள் எங்கெங்க அதிகமான அளவுல பாதிப்பு இருக்கு, எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கண்டறிந்து அதுக்கான தீர்வுகளை கொடுக்கறதுக்கான ஒரு மருத்துவமனை அது மாறும். ஸோ எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நொய்டாவில். அடுத்ததா 21வது கேள்வி பாருங்க. உலக பிரெய்லி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இது சிம்பிளா நான் வச்சுக்கலாம். BREILLI 1 2 3 4. ஸோ 4 லெட்டர் இருக்கா? பிரெய்லி தினம். பிரெய்லி அப்படிங்கிறது கண்ணு தெரியாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு தினம் கொண்டாடுறாங்க. எதனால அப்படின்னா பிரெய்லி அப்படிங்கிறவர் தான் அவங்களுக்கு, அவங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த நீங்கள் லைப்ரரிஸில் நிறைய லைப்ரரிஸில் இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். இதை டச் பண்ணி தான் அவங்க படிப்பாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன சொல்லலாம்னா, நயன்தாரா மேம் அவங்க நடித்த ஒரு படத்தில் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் வரும்ல, அதில் அவங்க கண்ணு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த கையில் டைப் பண்ணி டச் பண்ணி படிப்பாங்க. ஸோ இதை உருவாக்கியவர் தான் யார் அப்படின்னா இந்த பிரெய்லி அவர்கள். அவர்களோட பிறந்த தினத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக பிரெய்லி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஸோ 4 லெட்டர் தான், January 4. அதனால ஆன்சர். ஓகேவா? பிரெய்லிங்கிறது 4 லெட்டர். அவரோட பர்த்டே டேட்டும் January 4. அடுத்தது பாருங்க. இரட்டை நகரங்களின் உறவுகள் என தமிழ்நாட்டில் உள்ள நகரமும் கேம்பர்லோ என்ற நகரமும் உள்ளது. அது எந்த நகரம் கேட்டிருக்காங்க? தமிழ்நாட்டுல எந்த நகரம் கேட்டிருக்காங்க? கேம்பர்லோங்கிறது ஒரு நகரம். ஸோ இந்த இரு நகரங்களுக்கு இடையே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்திட்ட இருக்குது. ஸோ அது இரட்டை நகரங்கள்னு சொல்லும்போது கேம்பர்லாம் ஒன்று வந்துட்டு. தமிழகத்தில் எது அப்படின்னா மதுரை அப்படிங்கிற நகரம். ஓகேவா? அடுத்ததா 23வது கேள்வி பாருங்க. பிரம்ம ஞான சபையின் 150வது சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ பிரம்ம ஞான சபை நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். நிறைய சோசியல் ரிலேட்டடாக படிச்சிருப்போம் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த பிரம்ம ஞான சபையோட 150வது சர்வதேச மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாங்கன்னா சென்னையில அடையாறுல தான் நடந்திருக்கும் எப்பவுமே. ஸோ இதோட தீம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. தீம் வந்து ஒன் வேர்ட் ஒன் லைஃப் த ஸ்பிரிட் ஆஃப் நியூ ஹியூமனிட்டி. ஸோ பிரம்ம ஞான சபை மனித நேயத்தை தான் அதிகமாக சொல்லும். ஸோ அதே மாதிரி அவங்களோட தீமுமே அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து 2026 வருது. ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் 24வது கேள்வி பாருங்க.
இந்தியாவின் முதல் நகர்ப்புற இரவு நேர சுற்றுலா பூங்கா நிறுவப்பட்டுள்ள இடம். அதாவது எல்லா பூங்காவும் 6 o'clock அப்புறம் க்ளோஸ் ஆயிரும். ஆனா இங்க வந்து இரவு தான் அந்த பூங்காவே ஓபன் பண்ணிருப்பாங்க. அதுவும் டூரிஸ்டும் அதிகமா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பூங்கா. அது எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா லக்னோ. ஓகேவா? லக்னோல வந்து இரவு நேர சுற்றுலா பூங்கா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் 25வது கேள்வி பாருங்க. உவே சுவாமிநாத ஐயரின் இசை மொழிபெயர்ப்பு கட்டுரை படைத்தவர் யார்? அதாவது உவே சுவாமிநாத ஐயர் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய நூல்களை தேடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை குறிப்பிடுவோம். அவங்களோட இசை, அதாவது அந்த மியூசிக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய புக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த புக்ஸை மொழிபெயர்த்து ஒருத்தங்க கட்டுரையா படைச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கறாங்க. ஓகே. ஸோ 25 ஆன்சர் என்ன அப்படின்னா பிரபாஸ்ரீ தேவன். 8 கட்டுரைகளா இவர் வந்து அந்த நூல்களை வெளியிட்டிருக்காரு. ஸோ இவர் ஒரு நீதிபதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் 26வது கேள்வி பாருங்க. தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழகத்துல மஞ்சள்னாலே நம்ம ஈரோடு மாவட்டத்தை தான் மஞ்சளோட விளைநிலமா சொல்லுவோம். ஆனா தேசிய மஞ்சள் வாரியம் அப்படின்னு சொல்லும் போது ஈரோட்ல தான் அதை அமைச்சிருக்காங்க. ஏன்னா மஞ்சளோட பிறப்பிடமே இதுதான், புவிசார் குறியீடு நம்ம வாங்கிடுவோம். ஓகே. அடுத்ததா 27th கொஸ்டின் பாருங்க. பூமியின் சுழற்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ பூமியோட சுழற்சி தினம் இதுவரை நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த 2026 ஜனவரியில் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து நிறைய கரண்ட் அவர்ஸ் நியூஸ்லலாம் நிறைய வந்துச்சு. ஸோ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா பூமியோட சுழற்சி தினம் ஜனவரி 8. ஓகேவா? அடுத்ததான் 28வது கேள்வி பாருங்க. உலகின் 5வது தேசிய முதன்மை தர மையத்தினை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? உலகின் 5வது தேசிய முதன்மை தர மையத்தினை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லியில தான் தொடங்கியிருக்காங்க. உலகிலேயே 5வது தேசிய முதன்மை தர மையம். அடுத்ததான் 29வது கேள்வி பாருங்க. நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் LRASHM அறிவிக்கப்பட்டுள்ள வரம்பு என்ன? அதாவது அந்த கப்பல்ல வந்து ஏவுகணை எதிர்ப்புக்கான அந்த செயல்படக்கூடிய விதம் வந்து 1 கிலோமீட்டர்ஸ், சடனா 1 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து அதால போகவும் முடியாது. அந்த இப்ப நம்ம ரீசெண்டா சொல்றோம்ல, ஒவ்வொரு ராக்கெட்டுக்கு கீழே அது ஏவுதளத்துல கீழே ஒரு பார்ட் இருக்கும், மேல ஒரு பார்ட் இருக்கும். ஸோ ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு மேல பூமியில இருந்து அது மேல போகும்போது ஒரு சடன் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த கீழே உள்ள பார்ட் எரிஞ்சு கீழே விழுந்துரும். ஸோ அதே மாதிரிதான் நீண்ட தூர கப்பல்ல இருந்து நம்ம நிறைய ஏவுகணைகள் வந்து ஏவுவோமா எதிரி நாடை தாக்கும் போது. ஸோ அதுக்கான கிலோமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 29th ஆன்சர் 1500 கிலோமீட்டர். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் 30வது கேள்வி. தைவானை சுற்றி சீனா நடத்தும் ஒரு பெரிய அளவிலான சேவைகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சி இது. ஸோ தைவானும் சீனாவும் சேர்ந்து நடக்குது. ஓகேவா? 2 நாடுகள். அதோட ஆப்ரேஷன் நேம் நம்ம நிறைய பிடிப்போம். ஸோ அந்த ஆப்ரேஷன் நேம் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீதி அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஜஸ்டிஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா 2026 ஜனவரி பார்ட் 1, ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 10 வரை உள்ள அனைத்து டேட்ஸ்களும் உள்ளதும் அப்டேட்டட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வினஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.